வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 2 33ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ ஏசி பெருங்குடலுக்காக இயற்கையான பழங்களை பயன்படுத்தி நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஏசி எப்படி நம்ம செயல்பட வைக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்போம். எல்லாருக்குமே ஏசினா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஏசி போட்டு தூங்குவோமா, ஏசி போட்டு வேலை பார்ப்போமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி உடலில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு ஏசி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, முலாப்பழம், தர்பூசணி, வெள்ளரி பழம், எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், இது எல்லாமே தண்ணி பழம் தான். எல்லாத்துலேயுமே சாறு நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது எல்லாமே தண்ணியாக இருக்கிறதுனாலையும் நமக்கு உள்ளுக்குள்ளே உடலுக்குள்ளே போனால் நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு பயன்படுது. இது எல்லாமே இந்த முலாப்பழம், தர்பூசணி, வெள்ளரி பழம்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே இது ஒரு உடல் உஷ்ண நீக்கியாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இதில் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் இருக்குது. முலாம்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏயும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது. தர்பூசணி, வெள்ளரி பழம், எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது. அதனால தான் இயற்கையான ஏசி பழங்களை பயன்படுத்தி நம்ம பெருங்குடலுக்கான கழிவுகளை வெளியில் ஏற்றுறதுக்கும் பெருங்குடலுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் இந்த பழங்களை பயன்படுத்தி எப்படி ஒரு டிஷ் செய்கிறோம் அப்படின்றத இன்றைக்கு நாம் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: முலாம்பழம் அரைப்பழம், தர்பூசணி அரைப்பழம், வெள்ளரி பழமாகவும் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது, வெள்ளரி காயாக கிடச்சாலும் நல்லதான். எது நமக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்குவோம். வெள்ளரி பழமாக இருந்துச்சுன்னா அரைப்பழம், வெள்ளரி காயாக இருந்துச்சுன்னா ஒரு காய், எலுமிச்சை அரைப்பழம், ஆரஞ்சு பழம் அரைப்பழம், ஒரு பழம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்துப்பு 2 சிட்டிகை, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், புதினா இலைகள் தேவையான அளவு, மல்லித்தழை தேவையான அளவு. செய்முறை: எல்லா பழத்தையும் எடுத்து நல்லா கழுவுறோம். முலாம்பழத்தில் அரைப்பழம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அப்படியே உள்ளது ஃபுல்லாக அப்படியே ஆரஞ்சு கலரில் ஒரு எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் மிக்ஸ்டாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக எடுத்து ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி வச்சு வலித்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டுறோம். தர்பூசணியும் அதே மாதிரி நல்லா கட் பண்ணி உள்ளதை ஃபுல்லாக எடுத்து மிக்சியில் போட்டுறோம். வெள்ளரி பழத்தையும் அதே மாதிரி வெள்ளரி பழத்தை நல்லா கழுவிட்டு தோலோடையே கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடும். அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடும். இதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு தேவையில்லை. முலாப்பழம், தர்பூசணி, வெள்ளரி பழம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துட்டு ஆரஞ்சு பழத்தையும் எலுமிச்சை பழத்தையும் மட்டும் தனியாக விதைகளை நீக்கிட்டு நம்ம சாறு புழிஞ்சு இது எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இந்த பழங்கள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்துப்பு 2 சிட்டிகை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிளகுத்தூள் அரை ஸ்பூன், புதினா இலைகள், மல்லித்தழை தேவையான அளவு எடுத்து அதில் தூவி அழகாக நமக்கு பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு லைட் ரோஸ் கலர்லையும் தெரியும், அந்த ஆரஞ்சு எல்லாமே கலரும் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு கலராக ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது. இந்த பழத்தை ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்து உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்மளுடைய உமிழ்நீர் கூட கலந்து நாம் சாப்பிட்டு மகிழ்வோம். ஒரு ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். உடலில் உள்ள உள்ளுறுப்புகள், அடி வயிற்றில் உள்ள ஆர்கனுக்கு ஃபுல்லாக குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களாக இருக்கிறதுனால நம் பெருங்குடலுக்கும் கிட்னிக்கும் யூரினரி பிளாடருக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களாக இருக்குது. உள்ள அடி வயிற்றில் உள்ள உஷ்ணத்தை நீக்குவதற்கு பயன்படுகிறது. யூரின் ஃப்ரீயாக போகும். நம்மளுடைய பீரியட்ஸ் நேரத்தில் பெண்களுக்கு கர்ப்பப்பை ஒரு நல்லா ஒரு இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த பழங்களை விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் இருக்கிறதுனால நல்லா ஒரு எனர்ஜி இருக்கும். இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கண்களுக்கு நல்லா ஒரு குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம இயற்கை பழ ஏசி இந்த பழங்களை நாம் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.